يا رب العالمين الله الله صل على ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சஹர் இஃப்தார் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சஹருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சு இந்த சாப்பாடு இருந்துச்சு, அது வந்து புளியோதரை மாதிரி கிளறி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கூடவே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சுருந்தேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து புளி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து கரைச்சி அந்த புளி கரைசலை வந்து அந்த சாப்பாட்டில் வந்து பரட்டி வச்சுட்டேன். அது காலையில் எழுந்திரிச்சு தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கடுகு, கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டு தாளித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டு நல்லா இருந்துச்சுங்க. சஹர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா சால்ட் பிஸ்கெட் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு 2 நாளாகவே பார்த்திங்கன்னா டீ வேணாம்னு சொல்லிட்டு என் பொண்ணுச்சு பிஸ்கெட் மட்டும் கொடுத்தாச்சு. நல்ல விஷயம் தான், டீ அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே அதிகமாக குடிக்க மாட்டாங்க, நாங்களாம் வற்புறுத்தி கொடுத்தா தான். காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கெலாம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அங்கேயே நோம்பு தந்துட்டு போக சொன்னாங்க. இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நோம்பு திறக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா தர்பூசணி ஜூஸ், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் எப்போ போல கஞ்சி. கடையில் வந்து பச்சி போண்டா வாங்கிட்டோம். பக்கத்து வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இடத்த வச்சு நோம்பு திறந்தாச்சு. இன்றைக்கி இஃப்தார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாடு செஞ்சு ஹாட் பேக்கில் வந்து போட்டு வச்சுட்டு, எனக்கு எப்போயாவது ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லாதப்போ தான் வந்து சோறு சாப்பிடணும் போல் இருக்கும். சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சோறு கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்னு நைட்டே வந்து சாப்பாடு செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். முருங்காய் வந்து பொரிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தயிர் இருக்குது, தயிர், முருங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஹருக்கு இன்ஷால்லாஹ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சஹர் இஃப்தார் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லாஹ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.